ஜவுளி கடையில் 4 கோடி ரூபாய் மிரட்டி வாங்கிய அமர் பிரசாத். வீடியோ வெளியிடவா என மிரட்டும் திருச்சி சூர்யா. ஆருத்ரா மோசடி வழக்கில் அண்ணாமலைக்கு தொடர்பா? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாஜக நிர்வாகியாக இருந்த திருச்சி சூர்யா மக்களவை தேர்தலுக்கு பிறகு அக்கட்சியின் களையெடுப்பு பணியின் போது நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் கட்சியின் செயல்பாடுகளை விமர்சித்து நாள்தோறும் சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருகிறார். அதற்கான ஆதாரங்களும் வெளியிடப்படும் என கூறி வருகிறார். இந்நிலையில் ஆருத்ரா மோசடியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட அக்கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு உள்ளதாக திருச்சி சூர்யா தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்வீட் பதிவில், ஆருத்ரா மோசடி வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஹரீஷ் பிரதமரை பார்ப்பதற்கு அனுமதி கோரி சண்டையிட்ட பொழுது நேரில் இருந்தவன் நான். ஹரீஷ் அண்ணாமலைக்கு கொடுத்தது 200 கோடி, கேசவ விநாயகத்திற்கு 200 கோடி, மேலும் மீதம் 100 கோடி வாங்கியது நீதானடா அமர் பிரசாத் ரெட்டி என்று அதில் பதிவிட்டுள்ளார். அண்ணாமலை 1000 கோடி சம்பாதித்தால் 150 கோடி மாதேஷ்க்கு தருகிறார் என்றால் உங்களின் மறைமுக பங்காளி வேடம் வெளிப்படையாக தெரிகிறதே. மோடி கபடி போட்டி எனும் ஒரு மோசடி போட்டியை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் நீ நடத்திய ஊழல்களை வெளியிட்ட அண்ணன் மாரிதாசிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு எதுவும் போட வேண்டாம் என கெஞ்சிய புகைப்படத்தை வெளியிட தயாராக இருக்கிறேன் என்றும் சவால் விடுத்துள்ளார். 3 மாதங்களாக உதயநிதி ஸ்டாலினிடம் திமுகவில் சேர்த்து கொள்ள கெஞ்சிக் கொண்டிருக்கிறான் அமர் பிரசாத் என்றும், திருச்சியில் உள்ள ஒரு ஹோட்டலில் குடித்துவிட்டு பணம் தராமல் அடாவடி செய்தது எல். முருகன் மாநில தலைவராக இருந்த பொழுது திருச்சியில் 3 வருடத்திற்கு முன்பு ஹோட்டலில் குடித்துவிட்டு அப்பொழுதும் பணம் கொடுக்க மறுத்த மலமாட்டின் சாதனை இதுதான் என்றும், குடித்ததற்கு பணம் தராமல் அடாவடி செய்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது, மறந்து விட்டாயா அமர் பிரசாத் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ராமசீனிவாசன் ஆடியோ வெளியிட வேண்டாம் என்றும் அதற்கு 2 கோடி ரூபாய் பணம் வாங்கி தருகிறேன் என பேரம் பேசிய புரோக்கர் நீதானே. அண்ணாமலை 10,000 கோடி சம்பாதித்தார், அண்ணாமலையிடமிருந்து திருடி 2000 கோடி சம்பாதித்திருப்பாய் என்றும், ஆதாரம் வெளியிடப்படுவது உறுதி, நீ தூக்கில் தொங்குவது உறுதி என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார். மேலும் பிரபல ஜவுளி கடையில் 4 கோடி மிரட்டி பணம் வாங்கிய வீடியோ என்னிடம் இருக்கிறது என்றும், அமர் பிரசாத் நீ தூக்கில் தொங்க தயாரா என்றும் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி சூர்யா. முதல் வீடியோ போடவா? இது உன் தலைவன் என்னிடம் கொடுத்ததுதான் என்றும், இவ்வளவு நேரம் என்னிடம் நீ என்ன பேசினாய் என்பதை கூறவா? உன் தலைவன் உன்னை கொன்று விடுவான், பார்த்துக்கொள் என அமர் பிரசாத்தை மோசமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் திருச்சி சூர்யா. அவரது இந்த பதிவு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.